கங்க்ராச்சுலேஷன் சார், உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா? ஆமா. வயிறெல்லாம் பெருசாகி உள்ள குழந்தை இருக்குமே, அந்த பிரெக்னெண்டா? ஆமா, பிரெக்னென்ட்னா அதானே. நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க பார்த்தா ஷாக் ஆவறீங்க. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அதெல்லாம் சொன்னா புரியும் சார். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இப்போ என்னதான் ஹாப்பி நியூஸா இருந்தாலும் இந்த பிரெக்னன்சினா நிறைய பேருக்கு நிறைய சம்பாதிக்கணும், குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபை இதோட நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபாதருக்கும் இது மாதிரி ஒரு ஆன்சைட்டி இருக்கு. போஸ்ட்பார்ட்டல் டிப்ரெஷன் மதர்ஸை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் பெட்டர்னல் போஸ்ட்பார்ட்டல் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ்க்கும் இருக்குது. அந்த ஆன்சைட்டியால் நிறைய பேர் ஃபாதர்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட்டர்னிட்டிக்கு லீவ் உண்டு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி பெட்டர்னிட்டி லீவ் கிடையாது. வித் சேலரியோடு கொடுக்குறாங்க நிறைய கண்ட்ரீஸில். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுதுன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 90% தூக்கம் போயிடும். மிச்சம் 10% அதுவும் உங்களை டயப்பர் மாற்றுறதுல இதில் எல்லாமே போயிடும். ஏசப்பா. ஆனால் பேரண்டிங்கை நீங்கள் ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஜேர்னியில் மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே இன்வால்வ் ஆகி இருக்கணும். அப்போ தான் ஒரு பேரண்டிங் கூட ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஃபாதர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்பவுமே நீங்கள் தான் ஹீரோ. பேபி ஷாக் டு 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 பேபி. உங்கள் ஃபாதர்ஹுட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்.